கம்மன்னு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் ஓணம் ஃபங்க்ஷன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. ஒரு அடுப்பில் சுடு தண்ணியும் ஒரு அடுப்பிலும் பாலும் வச்சாச்சு. பாலை காய்ச்சி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அவளோட ஓணம் ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்குன்னு சொன்னான். அதனால ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன். நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மேடமும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பையனாக இருந்தால் கூட பேண்ட் ஷர்ட்டு போட்டு ரெடி பண்ணிடலாம் போல் இருக்குங்க. பொண்ணுகளை ரெடி பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அம்மா அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது போடுங்க, இதை போடுங்கன்னு 1000 கண்டிஷன் போடுறாங்க. எப்படியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளை அழகாக ஒரு சின்ன கேரளா பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு பொடி தோசை வேணும்னு கேட்டிருந்தா. இன்றைக்கி லஞ்ச் இல்லை, ஆஃப் டேயில் வந்துடுவான்றனால வெறும் டிஃபனோட இன்றைக்கி முடிச்சிட்டேன். பாப்பாவையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அழகாக ரெடி பண்ணிட்டேன். சரி, அவளுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் துவைக்கிற வேலையில் இறங்கிட்டேன். துவைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. கீழே மீன்காரன்னா மீன் விற்றுட்டு போகிறத. நான் துவைக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு மீன் குழம்பு பண்ண ரெடி ஆகிட்டேன். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு போட்டு வணக்கி அதில் 2 பழுத்த தக்காளியை நறுக்கி போடணும். அதுவும் வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வணக்கிட்டு சின்ன பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா தாளிக்கணும். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு மசாலாவை அதில் ஊற்றுங்க. தேவையான அளவு எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை கரைச்சி வச்சு அதையும் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மீனை அதில் போட்டு 2 பச்சை மிளகாயோட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கம்மன்னு செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடியாகிடும். சுட சாதத்தோட ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.